Terima kasih Dato' Bandar dan Dio, Tuan Dio dan ahli majlis. வணக்கம் அனைவருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம பினாங் மாநில அரசாங்கம் ஸ்டேட் கவர்மெண்ட் மூலியமாக வந்து அவுட்ரீச் வேக்சின் ப்ரோக்ராம் செய்ய போகிறாங்க. யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள மார்க்கெட்டில் வியாபாரம் பண்ணுற சிறு வியாபாரிகளுக்கும் அந்த வட்டாரத்தில் மார்க்கெட்டை சுற்றி இருக்கிற வியாபாரிகளுக்கும் மாநில அரசாங்கம் வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு வந்து வேக்சின் கொடுத்துறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிஎம்மில் பார்த்தீங்கன்னா பிஎம் மார்க்கெட் சுங்காரம்பாய் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா நிறையா கேஸ் இருக்குது. நிறைய கேஸ் வந்து அங்கேருந்து தான் கோவிட் வந்து நிறையா பரவிக்கிட்டு இருக்குன்னு நம்மளோட ரிசர்ச் பண்ணதில் தெரியுது. ஸோ அதனால் நம்ம என்ன கேட்டுக்கிறோன்னா ஃப்ரீயாக அரசாங்கம் வந்து செய்யபோது. ஸோ உங்களோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆன்லைனில். என்ன எப்படி ரெஜிஸ்டர் பண்ணு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் வந்து மாய்ஸ் ஜாத்ரா ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பீங்க. இந்த மாய்ஸ் ஜாத்ராவில் ரெஜிஸ்டர் பண்ணால் அவங்க வந்து அதுவும் இப்போ நீங்கள் உங்களுக்கு வந்து ஊசி போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் இதை ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்ல. அப்படி அங்கே உள்ள வியாபாரிகளும் உங்களோட வேலை ஆளுங்களும் ஊசி குத்தலைன்னா நீங்கள் இமிடியட்லி நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட மாய்ஸ் ஜாத்ரா ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்கன்னா கியூஆர் கோட் இருக்குது. இந்த அப்புறமேல உங்களுக்கு தெரிய வைப்பாங்க எப்படி செய்கிறதுன்னு டத்தோ வந்து உங்களுக்கு தெரிய வைப்பார். ஸோ அதில் நீங்கள் ஸ்கேன் பண்ணிவிட்டு என்னென்னு அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்னைக்கு நம்ம வந்து ஃப்ரீயாக உங்களுக்கு ஊசி குத்த போகிறாங்கன்னா பார்த்தீங்கன்னா வர 21ஆம் தேதி 22ஆம் தேதி ஆகஸ்ட் 2021 ஃபர்ஸ்ட் ஃபேஸு. ரெண்டாவது ஃபேஸில் பார்த்தீங்கன்னா 28ம் 29ஆம் தேதியும் ஆகஸ்ட்டில் 9 மணி காலை 9 மணிலேருந்து 4 மணி மட்டும் டேவான் சர்பாகுணா பிஜாபாத் டேரா டானா எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா ஜலான் பத்தி கிட்ட இருக்குது. எனக்கு ரொம்ப பேருக்கு தெரியும். அப்படி தெரிலனா அது நீங்கள் பிஜாபாத் டேரா டானான்னு நீங்கள் கூகுள் பண்ணால் நீங்கள் அங்கே போய் சேர்ந்துடலாம். அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு வந்து தடுப்பூசி போடுறாங்க, கோவிட் ஊசி வேக்சின் குத்துறாங்க. ஸோ இந்த வாய்ப்பை வந்து தடவை விட்டுறாதீங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து கேஸ் நிறையா இருக்குது. அப்படியே வந்து நீங்கள் வந்து ஊசி குத்தில் நீங்கள் ஒன்றும் போடலைன்னா நீங்கள் வந்து வியாபாரம் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு அந்தாண்ட இந்த 29 அந்தாண்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்மளோட எம்பிஎஸ்பிலேருந்து வந்து உங்களை வியாபாரம் பண்ண விடாமல் தடுக்கிடுவாங்க. நீங்கள் வியாபாரம் பண்ண முடியாது. ஏன்னா கேஸ் வந்து நிறையா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இப்போ நம்ம கொடுக்குற அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்குவீங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் ஊசியை குத்திட்டு நீங்கள் வந்து உங்களோட வியாபாரத்தை நீங்கள் தொடரலாம். ஸோ அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பாசார் பிஎம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இதோட ஒரு 2 முறை சாத்திட்டாங்க. அதே மாதிரி சுங்காரம்பாயும் இந்த 2 மார்க்கெட் தான் நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ணுறோம். இந்த மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 18% தான் வந்து ஊசி குத்திருக்காங்க. இது மட்டும் எங்கன்னா பிஎம்மில் அதில் பார்த்தீங்கன்னா 330 வியாபாரிங்க இருக்காங்க. ஸோ அதில் வந்து 18% தான் குத்தப்படுது. சுங்காரம்பாயில் பார்த்தீங்கன்னா 64% தான் குத்திருக்காங்க ஊசி. ஸோ அங்கே இருக்கிற இந்தியர்கள் வியாபாரிகள் தயவு செய்து நீங்கள் வந்து அந்த கியூஆர் கோட்டும் சரி இந்த தேதியில் வந்து நான் கொடுத்த தேதியில் வந்து 21லேருந்து 22 28ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி 9 மணிலேருந்து 4 மணி மட்டும் தயவு செஞ்சு போய்ட்டு உங்களோட ஊசியை நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து வேக்சின் பண்ணிக்குவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து வியாபாரம் பண்ண முடியாது. இது வந்து ஒரு புது என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஷேராட் கொண்டு வராங்க கவுன்சிலில். ஏன்னா எல்லாம் சேஃபாக இருக்கணும், நீங்கள் வாங்க போகிறவங்களும் சேஃபாக இருக்கணும், நீங்களும் சேஃபாக இருக்கணும்னு நினச்சி தான் நம்ம வந்து இந்த திட்டத்தை நம்ம வந்து கொண்டு வரோம். இந்த ஊசி ஃப்ரீயாக குத்துற திட்டத்தை நம்ம கொண்டு வரோம். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாம் வந்து பயன்படுத்திக்குன்னு நான் எதிர்பார்க்குறேன். சுற்றி வட்டாரத்தில் உள்ள வியாபாரிகள், சிறு வியாபாரிகளும் சரி, கடைகளும் சரி, ரெஸ்டாரண்ட்டும் சரி, முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்கிறவங்க வந்து இந்த மூலிமா இந்த கியூஆர் கோட் மூலிமா நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட ஊசியை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து இந்த திட்டம் என்னத்துக்குன்னா எல்லாம் வந்து சேஃபாக இருக்கிறதுக்காக தான் நம்ம இதை செய்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு இதை பயன்படுத்திங்க. நீங்கள் வந்து மாய்ஸ் ஜாத்ராவுக்கு சம்டைம்ஸ் வெயிட் பண்ணுறதோட இது வந்து மாநில அரசாங்கம் வந்து உங்களுக்காக இங்கே இருக்கிற வியாபாரிகளுக்காக நம்ம வந்து இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்கோம். பயன்படுத்திக்க நம்ம எதிர்பார்க்குறோம். நன்றி, வணக்கம். Saya nak pergi secara ringkas tutorial pada pagi ini. Walaupun saya pernah buat sebelum ini, mungkin tuan tak dapat nak cari, saya ulangi. Pendek saja. Pertama sekali, tuan-tuan kalau yang pakai smartphone, boleh scan dekat QR code seperti ini dan dia akan tunjuk link. Tak dapat.
Okey. Dia akan keluar macam ni. Tuan-tuan. Cuma tuan-tuan terus jawab. Handphone saya mungkin kecil, saya akan tunjuk dekat desktop. Tapi dia akan keluar macam ni di handphone. Inilah interface yang akan keluar di handphone. Ataupun kalau tuan-tuan gunakan desktop juga, dia akan keluar macam ni. Bila klik pada link yang kita bagi, dia akan keluar seperti ini. Tuan-tuan dikehendaki mengisi nama. Nama seperti mana dalam kad pengenalan, nombor kad pengenalan, nombor telefon, MySejahtera ID. Dalam ID MySejahtera tu kadang-kadang isi nombor. Kena ikut dan tengok MySejahtera. Ada yang guna nombor telefon, ada yang guna nombor-nombor lain. So mesti sama dengan ID MySejahtera. Kalau tak sama, kita tak boleh trace. Dalam MySejahtera ada ID dia. Nombor rujukan lesen MBSP. Bagi kita nak tahu tempat mana anda berniaga. Dan pilih kategori. Kita dah buat siap-siap. Banyak kategori. Ada tepi jalan, ada pasar tani. Tapi dalam kes ni adalah pasar awam. Pasar awam, Sri Rambai. Ada dekat sini dan juga Sri Rambai. Dan juga Bukit Mentajam. Pilih pasar awam. Oleh kerana kita buka kepada kedai di tepi dan juga food court, anda boleh masuk pada bahagian di bawah sekali ada lain-lain. Yang lain tu ada lain-lain. Klik bahagian lain-lain, isikan tempat yang anda telah berniaga. Kemudian selepas mengisi lokasi perniagaan tadi, jenis perniagaan dan lokasi, kemudian isikan nombor gerai petak anda. Di lesen ada nombor petak. Bagi yang tidak ada nombor petak, yang berniaga di kedai luar, isi alamat kedai ataupun alamat food court. Kemudian isi adakah anda telah lengkap dos 1 dan 2 ataupun anda telah lengkap dos 1 dan anda telah mendaftar. Anda tidak mendaftar, hanya tekan saja, tak payah tulis. Anda hanya tekan saja. Tak perlu tulis banyak-banyak. Kemudian sekiranya anda telah mendaftar dan belum menerima tarikh, sila pilih kawasan ini. Sekarang ni kita pilih Seberang Peraya Tengah lah. Ini borang umum. Anda pilih Seberang Peraya Tengah. Kerana kita akan buat di Seberang Peraya Tengah. Dia bukan di Seberang Peraya Utara atau Selatan. Akhir sekali, adakah anda pemilik atau pekerja? Pemilik pun boleh, pekerja pun boleh. Juga diminta untuk daftar. Dan seterusnya, submit. Saya tak boleh submit sebab saya tak isi semua. Kalau boleh dah isi semua, terus submit. Itu saja. Tak payah tulis banyak-banyak. Dalam 1 minit boleh selesai semua sekali. Jadi saya harap, saya ulangi. Kerana ada yang tanya, ada isi MySejahtera, kenapa nak isi kat sini? Kerana kita dalam MySejahtera tidak tahu sama ada anda peniaga ataupun anda adalah dalam fokus area. Daripada kajian kita, peniaga pasar awam adalah kawasan yang berisiko. Dalam kes ini kita tumpu pada pasar Bukit Mentajam. Sebab itu kena register kat sini supaya kita tahu semua yang kita fokus itu telah pun datang divaksinkan. Kalau hanya mengisi MySejahtera kita tak tahu. Kerana MySejahtera ni dibuat di seluruh Malaysia. Digunakan seluruh Malaysia. So saya harap saya dapat menjawab kenapa isi 2 kali. Dan kita cuba simplify kan tempat ini. Satu lagi saya nak ingatkan, sekiranya pada 21 hari bulan, hari pertama vaksin, saya tak boleh tunggu hari last. Kerana kalau tunggu hari last dah tutup dah. Hari pertama vaksin kita akan cek tiap-tiap gerai. Kalau dah ada temu janji, kalau dah ada janji temu, kalau dah ada dalam pendaftaran vaksin, ataupun telah pun divaksinkan, mungkin anda telah divaksinkan sebelum ini, mereka ini dibenarkan berniaga. Tapi kalau satu apa pun tak buat, kita arah tutup masa itu juga. Kalau tak tutup, kita akan rampas barangan niaga anda. Maaf, jangan kata kita zalim. Kerana keselamatan awam perlu diutamakan. Saya harap anda boleh playback tutorial ini banyak kali. Ulangi dan boleh share. Bukan sulit. Boleh share kepada rakan-rakan yang lain. Dan penjelasan dalam bahasa Mandarin, bahasa Tamil tentu dapat membantu kepada peniaga-peniaga yang tidak dapat fasih di dalam memahami apa yang saya sampaikan tadi.